பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் நன்மையை குறித்து தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார்னு சொன்னேன். ஒரு பெண்ணையும் உங்களுக்கு காட்டினேன். அவள் என்ன செய்தாள் என்பதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. திரும்ப உங்களுடைய வேதத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்திற்கு எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? உங்கள் வேதத்தை தயவு செய்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு செய்தான சொல்றீங்களா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. என்னை தள்ளி விடாமல் பலத்தாலிடை கட்டினீ. பலமீனன் என்று என்னை தள்ளி விடாமல் பலத்தாலிடை கட்டினீ. பலத்தாலிடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்லி. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்து, தாழ்மையில் கிடந்து தயவாய் நினைத்து, தேவனே உம்மை துதிப்பே, தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோப்பாங்கிற ஒரு பட்டணத்துல கிரேக்க பாஷையில அந்த பெண்ணோட பேரு தொர்க்காள் என்று அர்த்தம் கொள்ளும். நல்ல கவனிங்க, தொர்க்காள். அந்த கிரேக்க பாஷையில் அதுக்கு என்ன அர்த்தம்னா, கிரேக்க பாஷையில தவித்தாள் என்கிற பெயர். தொர்க்காள் என்ன அர்த்தம் கொள்ளும், தவித்தாள் என்னும் ஒரு சீஷி இருந்தாள். அவள் என்ன செய்தாளா? அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு. நல்ல கவனிங்க, நன்மை செஞ்சா வியாதி வருமா? வரும். அதுக்காக நன்மை செஞ்சா வியாதி வராது. அதுக்காக என் வியாதி தீர்ந்து போகணுங்கிறக்காக நன்மை செய்யாதீங்க. முதல்ல நன்மை செய்யுங்க, அப்போ வியாதி தன்னால் தீர்ந்து போகும். ஒரு சமயத்தில் ஐயா தினகரன் பேசிக்கிட்டு இருந்தார். கொடிய வியாதிக்காரன் ஒருத்தன். இதுக்காக நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. கொடிய வியாதிக்காரன் அப்போ நீங்காமல் இருந்திருக்கான். அப்போ அந்த நேரம் பார்த்து ஏதோ டிவியை திருப்பியிருக்கான். அப்போ சொல்லியிருக்காரு,
வாங்குவதை பார்க்கல கொடுப்பதாப்பா பாக்கியம். அப்போஸ்தலர் 20:35 வச்சு பேசியிருக்கார். இதை கேட்டவன் தாங்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேரியில் போய் வாரி அரைச்சிரு அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நோயெல்லாம் போயிடுச்சு. எனக்கு அன்பான ஒரு தீராத வேதனை தீர்ந்ததுனால தான் அவன் பல கோடிகளை கொடுத்து காருண்யா யூனிவர்சிட்டி உண்டானதாக சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆதியாகமம் 4:7 அப்படித்தான் வாசிக்கிறோம். ஏன்னா நன்மை செய்யணும்னா நமக்கு நன்மை எங்கேருந்து வரணும்? யாக்கோபு கொஞ்சம் அழகாக எழுதியிருக்கார் 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எல்லா வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. நாம பாடுறோம்ல, நன்மையான எந்த வேளை தேவாதி தேவன் தந்தார், நன்மையான இவர்களை தேவாதி தேவன் தந்தார், யாரை நீ சேமிப்பாய் என்று நீயும் என்றே தீர்மானம் செய்வார், யாரை நீ சேமிப்பாய் என்பதை என்றே தீர்மானம் செய்வார், நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேமிப்போ, நீயும் சேமிப்பாயா, நீயும் சேமிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாது என்று கண்டார், கர்த்தரை நீ சேவிப்பது ஆகாது என்று கண்டார், யாரை சேவிப்பாய் என்பதை என்றே தீர்மானம் செய்வார், தீர்மானம் செய்வார், நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நல்ல கவனிங்க, கிரேக்க பாஷையிலே தொற்கான் என்னும் அர்த்தம் கொள்ளக்கூடிய ஒரு தவித்தாள் என்னும் ஒரு சீசி இருந்தாள். அவள் என்ன செய்தாளா? நற்கிரியைகளையும் நல்ல கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஆனா அவளுக்கு நோய் வந்துச்சு. என்னங்க நியாயம்? நல்லா செஞ்சா நோய் வருமா? நோய் எல்லாருக்கும் வருங்க, எவருக்கும் வராமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனித சரீரம் பலவீனம் உள்ளது, மட்பாண்டம். இதில் சாதாரணமாக பலவீனங்கள் உண்டு. நம்மளும் பலவீனமான பாத்திரங்கள் தான். ஆனால் அந்த பலவீனத்தில் கர்த்தர் உதவி செய்வார். என் பலவீன நேரங்களில் நீரந்தன் பலனானி, சோதனை நேரங்களில் நீரந்தன் துணையா, பலவீன நேரங்களில் நீரந்தன் பலனானி, சோதனை நேரங்களில் நீரந்தன் துணையா நீ. பலவீன நேரத்தில் பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருப்பார். ஏன்னா பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனைகளில் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஆனால் நோய் வராது, நோய்களை நீக்கிறவர் அவர். இங்கே பார்க்கிறோம், நல்லது செஞ்ச உடனே நிறைய பேருக்கு நோய் வந்தப்புறம் தான் சில பேருக்கெல்லாம் கொண்டு நல்லது செய்யறதுக்கே சொல்லுவான். எனக்கு இந்த நோய் தீர்ந்துட்டா கர்த்தருக்கு
ஒரு 10,000 தர, நீ தரலைன்னா 10 லட்சம் கொடுப்பார். ஆனால் நீ முதல்ல கொடுத்துப்பார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மறந்துடாதீங்க. இந்த தொற்காள் மிகுந்த நற்கிரியைகளை செய்தவள், நல்ல தான தர்மங்களை செய்தவள். ஆனால் அவள் நோய்வாய்ப்பட்டாள். வாசிங்க. நோய்வாய்ப்பட்டாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். ஆமா, செத்தும் போயிட்டா. அப்ப நன்மை செய்யாட்ட என்னம்பிங்க? அதுக்கப்புறம் நடந்ததை நீங்க பார்த்தா தான் தெரியும். மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார். இன்னைக்கு மாதிரி வெளியே கொண்டாந்து வைக்கல. இன்னைக்கு தான் போறது போகிறது கழுதை வெளியே கொண்டு தள்ளு அப்படின்னு வாசலில் ஃப்ரீசர் வச்சுருவோம். வந்தவொடனே அப்படியே பார்த்துட்டு போட்டுன்னு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. மேல் வீட்டில் சுனேமியாண்டிய பிள்ளை செத்த போது எங்கே தான் வச்சுருந்தாங்க? மேல் வீட்டில் கொண்டு தான் வச்சுருந்தாங்க. எலியா அங்கே தான் ஏறி போய் எலிசா என்ன பண்ணார்? சோப்படுத்தினார். அவள் மேல் வீட்டில் வைத்தார்கள். அப்பொழுது பேதுரு என்ன செஞ்சிருந்தாரு? லித்தாவூருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று. இந்த பேதுரு யாரு? ஒரு காலத்தில் மறுதளிச்சு போனவன். ஆனால் அப்போஸ்தலன் ஆன பின்னாடி அவனுடைய நிழல் பட்டா போதுன்னு கொண்டாந்து எல்லாரும் வியாதிக்காரங்களை வச்ச ஆட்க. அதே பேதுரு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40-41 அவரே சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக அவமானத்தை ஏற்றுக்கொள்ள. 40 வாசிங்க. அப்பொழுது அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலே இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள், திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட பேதுரு ஒரு காலத்துல மறுதளிச்சவன் தான். ஒரு காலத்துல பரலோகத்தின் திறவுகோலை தருவேன்னு சொன்ன பிறகு கூட மறுதளிச்சு போனவன் தான். நாம பாடுறோம்ல, உம்மை மறுதளித்தவன்னா அது உமக்கே தெரியும், உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா இந்த உலகே அறியும். உம்மை மறுதளித்தவன்னா அது உமக்கே தெரியும், உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா இந்த உலகே அறியும். உதவாத என்னை உருவாட்டினி உதவாத என்னை உருவாக்கினி, ஒன்று மரியாத என்னை உருவாக்கினி, ஒன்று மரியாத என்னை உருவாக்கினி. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், உம்மை மறந்தால் எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், உன்னை மறந்தால் எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. மறுதளித்தவன் தாங்க பேதுரு. ஆனா அவன் தாங்க தொற்காலை எழுப்புனான். ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார்னு உடனே நான் மீன் வலையை தூக்கிட்டு ஓட போறேன்னு வந்தான். அவனை பார்த்து தான் யோனாவின் குமாரனான சீமோனே, யோவான் 21:15 வாசிக்கிறோம், யோனாவின் குமாரனான சீமோனே நீ இவர்களில் எல்லாரிலும் என் மேல் அன்பாயிருக்கிறாயா? அவனை பார்த்தான் கேட்டார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அந்த பேதுரு லித்தா ஊருக்கு சமீபத்தில் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே
பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் வர வேண்டும் என்று சொல்லும்படி ரெண்டு மனுஷரை அவரிடத்துக்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களோடு கூட போனா. எங்க? யோப்பா பட்டணத்துக்கு போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு அவனை கூட்டிட்டு போனாங்க. தொற்கால எங்க வச்சிருக்கீங்க? வாங்க ஐயா, வாங்க ஐயா, வந்து பாருங்க ஐயா, எத்தனை நன்மை செய்தவள், எவ்வளவாய் நன்மைகளை செய்தவள், தான தர்மங்களை செய்தவள் வச்சிருக்கோம், மேல வந்து பாருங்க ஐயாண்ணா. அப்பொழுது விதவைகள் எல்லாரும், நல்லா கவனிங்க, அவ யாருக்கு நன்மை செய்தா? விதவைகளுக்கு. உலகத்திலேயே பக்தினா என்ன தெரியுமா? யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கதும் உலகத்தால் கரைபடாமல் தன்னை காத்துக் கொள்வதுமே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அநேக நேரங்கள் இது தெரியல. விதவைகளை விசாரிக்கிற விசாரணை கருத்தனா மாறிடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுது விதவை தாய்மார்கள், புருஷனை இழந்தவங்க, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தா சாரிக்கலாம். புருஷனை இழந்து இன்னைக்கு எத்தனை பேர் மனம் சோர்ந்துருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அந்த விதவை தாய்மார்கள் அவர்கிட்ட வச்சிருக்காங்க. பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது துர்காள் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதம் வைத்திருக்கிற புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தமான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன் செய்த தர்மம் உயிரை கொடுத்ததுங்க நியாய தீர்ப்புல. எனக்கு அன்பான, இந்த உலகத்தில் நாம வாழும்போது எப்படி வாழ்கிறோம்? நற்கிரியைகளா துர்க்கிரியைகளா? அந்தரங்கமா வெளியரங்கமா? தொற்கால் செஞ்சதுக்கு வேற என்ன சாட்சி, என்ன போட்டோ இருந்துச்சு? யாராவது அவளை பற்றி கொஞ்சம் பேச போறீங்களா? இவர்கள் செய்த நன்மைகள் தீமைகள் சொல்லலான்னு யாரும் சொன்னாங்களா? ஒருத்தரும் சொல்லலை. மேல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் போனாங்க. அங்கே பார்க்கிற காட்சி பேதுருக்குள்ள உணர்வை கொடுத்து, இத்தனை நன்மை செய்தவளா, இவ்வளவு நன்மை செய்தவளா? எனக்கு அன்பானவர்களே, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், நாம் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? துரோகம்தான் ஏகப்பட்டது பண்ணியிருப்போம். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே நாம் அவர் நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உன் நன்மைகள் நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உன் நன்மைகள் நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் ஐயா, பலவீனம், எங்கள் பலவீனம் நீக்கிதினம் ஆக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீனம் நீக்கிதினம் ஆக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுவீர். தீமையான
நன்மையான அனைத்தையும் நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கண்பான உணவு உடை தினம் தந்து காக்கிறீர். உண்மையான நண்பர்களை தருகிறீர். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிற தேவன். நம்ம அறிஞ்சப்பற சொல்லுவோம், பேதுருக்கு அவன் நன்மை செஞ்சதும் தெரியாது, அவன் எப்படின்னு தெரியாது. திடீர்னு வானா விதவை தாய்மார்களெல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. அவங்க கையில் வச்சுருக்க பார்க்கிறான் வஸ்திரங்கள், அங்கிகள். இவ்வளவு ஒரு ஊசி நூல் வச்சு அவ்வளோ நன்மை செய்ய முடியும்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் நிற்கும் போது நாம் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டே. ஒவ்வொரு கிரியை நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எதில் கொண்டு வருவார்? ஆமாம், ஒவ்வொருத்தருடைய கிரியைக்கு அந்தரங்கத்தில் செய்கிற நன்மைகளாக இருக்கலாம், கிரியைகளாக இருக்கலாம். அந்த பிரசங்கி 12:14 திரும்ப வாசிங்க. ஏன்னா மனசுல விட்டுறவே கூடாது இந்த வசனத்தை. நீங்க அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இத மனசுல கட்டாயம் வச்சுக்கோங்க. நீங்க செஞ்ச நன்மை ஒருத்தர் நினைச்சிருக்காம இருக்கலாம், நினைச்சு கூட பார்க்காம இருந்திருக்கலாம். நீங்க நன்மை செய்தவர்களாலேயே தூற்றப்படலாம், போற்றப்படலாம், ஏன் ஒருவேளை நிந்திக்க கூட படலாம். ஆனால் தேவன் கணக்கில் வச்சிருப்பார். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, மனம் விட்டு ரசிக்கிறீங்க, ரொம்ப நல்லதுங்க. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதன் தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிக்கு கட்ட வேண்டிய தொகையில் நான் கடன்காரன் ஆண்டவருக்குன்னு சொல்லவே கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நான் கடன் பட்டேன்னு ஒரு நாளும் பேசக்கூடாது. ஏன்னா அவர் கடன் வாங்க வைக்கிறவரல்ல, அநேகருக்கு கொடுக்க வைக்கிற தேவன். அதனால தான் உபாகமத்தில் சொல்லியிருக்கார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். அதனால தான் நமக்கு அப்படி ஒரு நாள் விடுறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்கள் ஆலயத்தில் வரும்போது உங்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். அங்கேயே தங்கி இருக்கிறாங்களே, அதுக்கு ஒரு கட்டுமான பணிப்பு நடைபெற்று வருகிறது. ஏன்னா பெண்களுக்காக, பார்வையற்ற வயதான தாய்மார்களுக்காக 800 சதுரடியில் உள்ளே அவங்களுக்கு எல்லா வசதியும் வச்சு கட்டணும் கட்டிட்டு வரோம், யோசிச்சுட்டு வரோம். ஒரு சதுரடி 2300 ஆண்டவர் 800 பேரை எழுப்பணும். ஏன்னா ஒரு நாள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் ஐயோ அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எங்கள் கையிலும் சொல்லிடவே கூடாது. கர்த்தர் செய்தாருங்கிற சொல்லணும். அதனால் கர்த்தர் ஏவுகிற மக்களை கொண்டு தான் செய்யணும். எனக்கு அன்பானுள்ளே, அது மட்டும் இல்லை, இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே மாதம் 16,000 ரூபா வேனுக்கு மட்டும் வாடகை கொடுக்குறோம். ஆண்டவர் நினச்சா ஒரு மனுஷனை கொண்டு ஒரு வேன் வாங்கி வைக்கலாம். நீங்களும் ஜெபிங்க, கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். நாங்கள் தொடர்பு கொள்ளணும் பிரதர். எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒரு வேளை கணக்கு வைக்கிறவங்களா இருந்தால் என்கிட்ட கேளுங்க, அதற்குன்னு தனி நம்பர் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது, தரேன். நீங்கள் அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே நான் ஒரு வேளை ரெக்கார்டிங் போயிடுவேன். ஏன்னா வாரத்தில் 2 நாளாவது ரெக்கார்டிங் எடுக்கணும். ஏன்னா 5 டைப் எடுத்தால் தான் உங்களுக்கு 30 மெசேஜ் வரும். நான் பழசை போட்டு போட்டு உங்களை ஒரு நாள் திரும்ப கேட்குறத, ஒரு நாள் நான் இல்லாமல் போயிடுவேன். அன்றைக்கி நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களோட பேசிக்கிட்டே இருக்கும். அதனால் மாதத்துக்கு 30 5 செட்டு எடுக்கணும், 5030. அதுலேயோ ஆராதனையிலோ உபாச ஜபங்கள்லையோ ஆலய மீட்டிங்கில் இருந்தால் ஒழிய கட்டாயம் உங்கள் ஃபோனை எடுப்பேன், உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே ஒவ்வொரு கிரியை, அந்தரங்கமான எந்த காரியம் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய
ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தார். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு எத்தனையோ பாடுகளின் மத்தியிலும் வந்து வேதத்தை வாசித்து உதவுகிற அன்பு மகளுக்காக ஜெபிக்கிற அவருடைய எதிர்காலத்தில் அவருடைய மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்று. ஆண்டவருடைய நாமத்தினாலே அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆறுதல் படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தாங்குகிற ஒவ்வொரு மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சுகவீனம், பலவீனம், சோர்வு, அசதிகளில் இருக்கிற மக்களுக்கும் எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே ஐயா அந்தரங்கத்தில் செய்கிற காரியம் எனக்கு விளங்கலே இருப்பீங்களே, அந்தரங்கத்தையும் கொண்டு வருவார், வெளியரங்கமாக ஒரு நாள் கொண்டு வருவார் என்பதை ஒவ்வொருவருக்கும் உணர்கிற காலம் வரும் என்பதை நம்பிக்கையோடு காத்திருங்க. ஒவ்வொரு கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், வியாதிகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.